லக்னோ அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா கோபத்தை வெளிப்படுத்திய பின் கேப்டன் ராகுல் யாரிடமும் பேசாமல் அமைதி காத்து வருவது தெரியவந்துள்ளது. மேலும் கேப்டன் பதவி அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டு உள்ளது. ஐதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ அணி அடைந்த தோல்வியால் அதிருப்தியடைந்த அந்த அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா கேப்டன் ராகுலை மைதானத்தில் வைத்தே விளாசி தள்ளினார். ஏற்கனவே கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் 98 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது லக்னோ அணி. தற்போதும் ஐதராபாத் அணிக்கு எதிராகவும் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளது. இதனால் லக்னோ அணி பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறுவதே கடினம் என்று பார்க்கப்படும் நிலையில் கேப்டன் ராகுலிடம் கைகளை உயர்த்தி ஆவேசமாக பேசினார் சஞ்சீவ் கோயங்கா. இந்த வீடியோ நேரலையில் ஒளிபரப்பாகியதால் ரசிகர்கள் பலரும் சஞ்சீவ் கோயங்காவை பொளந்து கட்டி வருகின்றனர். இவர் மீது பிசிசிஐ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொந்தளித்து வருகின்றனர். இதனிடையே ராகுல் லக்னோ அணியின் கேப்டன் பதவியில் இருந்து விலக உள்ளதாக தகவல் வெளியாகியது. அது மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டு மெகா ஏலம் நடக்கவுள்ள நிலையில் லக்னோ அணியால் ராகுல் தக்க வைக்கப்பட வாய்ப்பில்லை என்றும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஐதராபாத் அணிக்கு எதிரான போட்டிக்கு பின் லக்னோ அணி அடுத்ததாக டெல்லி அணியை எதிர்த்து விளையாடவுள்ளது. அதேபோல் லக்னோ அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்காவின் அத்துமீறலுக்குப் பின் ராகுல் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ராகுலுடன் நெருங்கிய நட்பில் இருக்கும் கிரிக்கெட் வீரர் பேசுகையில், நேற்றைய ஆட்டத்திற்குப் பின் ராகுல் ஓய்வில்தான் இருக்கிறார். இதுவரை எந்த பயிற்சியிலும் ஈடுபடவில்லை. அதேபோல் யாரிடமும் பேசாமல் ராகுல் அமைதியாக இருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். இதனால் அடுத்த போட்டிக்கு முன்பாகவே ராகுல் கேப்டன் பதவியில் இருந்து ராஜினாமா செய்யவுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் ராகுல் கடைசி 2 போட்டியில் விளையாடுவதும் சந்தேகம் என்று பார்க்கப்படுகிறது. அடுத்த டெல்லி போட்டிக்கு எதிராக ராகுலின் நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.